இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிசைல் அட்டாக்ன்றது நடத்தப்படுறப்போ ஈரானோட மிசைல்ஸை அமெரிக்கா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி ரஷ்யாவோட மிசைல் அட்டாக்ன்றது உக்ரைன் மேலே பண்ணப்படுறப்போ ஏன் அமெரிக்காவால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல? இல்லைனா அமெரிக்கா ஏன் அப்படி ஒரு விஷயத்தையே பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு நாட்டை பாதுகாக்கணும்னா அவங்க உண்மையிலே ஒரு குறிக்கோள், அவங்களோட ஒரு குறிக்கோள்ன்றது ஒரு நாட்டோட இறையாண்மையையும் அந்த நாட்டோட மக்களையும் பாதுகாக்கணும்னா எந்த ஒரு நாடு அட்டாக் பண்ணாலும் அதை டிஃபெண்ட் பண்ணணும்ல. அது என்ன இஸ்ரேல்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, உக்ரைன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஈரான்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ரஷ்யானா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. சில பேர் அதை பற்றின ஒரு வீடியோவையும் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைய வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ஈரானோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண முடிகிற அமெரிக்காவால் ரஷ்யாவோட மிசைல்ஸையோ இல்லை ரஷ்யாவோட ட்ரோன்ஸையோ நாட்டோவோட கண்ட்ரி ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சாலுமே சுட்டு வீழ்த்த முடியல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல நம்ம இந்த ரெண்டு ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன், உக்ரைன் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு, இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸ்ன்றதே இந்த ரெண்டு நாட்டை வச்சு தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி ரஷ்யா இல்லைனா யூரோப்பியன் யூனியனுக்கும் இல்லை நாட்டோவுக்கும் ஒரு பெரிய வேலை இல்லையோ, அதே மாதிரி இந்த இடத்துல ஈரான் என்ற ஒரு நாடு இல்லைனா மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பெருசாக இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு வேலையே இருக்காது. இப்போது ஈரான் போர் இல்லை ரஷ்யன் போர், இது ரெண்டுத்துக்கும் மேஜரான ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் நிற்கிற ரெண்டு பேருமே வெவ்வேறு தன்மையுடையவங்க. முதல்ல நம்ம இஸ்ரேல் விசஸ் ஈரானே எடுத்துப்போம். அப்போ தான் கடைசியில் நாட்டோ விசஸ் ரஷ்யா இல்லை யூரோப்பியன் யூனியன் விசஸ் ரஷ்யான்ற அந்த ஒரு பிரச்சனை பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, அமெரிக்காவோட ஒரு க்ளோசஸ்ட் அலை, கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே நாடு, அந்த மாதிரி கூட நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடு மிசைல் அட்டாக்கை பண்ணுறாங்க, இல்லை அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்காங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுற பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எங்களோட முக்கியமான ஒரு நட்பு நாடு, அப்படிப்பட்ட நாட்டை காப்பாற்றுறது எங்களோட தலையாய கடமை. கரெக்டு தான், அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இப்போ இந்த இடத்துல வர ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட ஒரு மேஜரான பவர்ன்றது அமெரிக்கா கூட கம்பேர் பண்ணுறப்போ கிடையாது. ரியாலிட்டி இதுதான். நம்ம ஈரானை ஆக ஓகோன்னு சொன்னாலும் இல்லை இஸ்ரேல் ஆக ஓகோன்னு சொன்னாலும் சுப்ரீம் பவர் மிலிட்டரி வைஸ் பார்த்தோன்னா இந்த மிடில் ஈஸ்டில் ப்ளே பண்ணுறதுல ஒரு மேஜரான ரோல் அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அமெரிக்கன் மிலிட்டரி கூட கம்பேர் பண்ணுறப்போ இல்லை அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸோட பவரை கம்பேர் பண்ணுறப்போ ஈரானோட ஆயுதங்கள்ன்றது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த ஈரானோட ஆயுதங்களை வச்சு மட்டுமே அமெரிக்காவை சமாளிக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட இல்லாத டெக்னாலஜியே கிடையாது. ஆனாலும் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை வச்சு இல்லைனா இப்போ கரண்டாக அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அத்தனை ஏவுகணைகளை வச்சு அமெரிக்காவுக்கு ஒரு மேஜரான பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியலனாலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்ன்றதே இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் ஈரான் வைக்கக்கூடிய ஒரு மேஜரான செக் தான். சரி, இப்போ இஸ்ரேல் மேலே ஈரான் ஒரு மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க. அதை எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தோன்னா ரெண்டு வழி தான். ஒன்று கப்பற்படையை வச்சு, அப்படி இல்லைனா அவங்களோட விமானப்படையை வச்சு. இந்த லேண்ட் பேஸ்டு இன்டர்செப்டார் வச்சு இதெல்லாம் இதை பண்ண முடியாதா? ஏன் அதை அமெரிக்கா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் இருக்க த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஈராக்கில் பேஸ் இருக்குது, இன்னும் நிறைய இடங்களில் சிரியா போன்ற நாடுகள் அமெரிக்காவோட ராணுவ நடமாட்டம் இருக்குது, ஜார்டனில் கூட இருக்குது. இப்போது ஈரானை மட்டுமே இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ அந்த இடத்துல பேட்ரியாட் போன்ற ஒரு சில அமைப்பு மட்டும் நிறுத்துவாங்க. அதை யூஸ் பண்ணி உள்ளே வரக்கூடிய அந்த பலிஸ்டிக் மிசைலை மேஜராக அமெரிக்காவில் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. இதனால தான் இவங்களோட கப்பற்படையை கொண்டு போய் மெடிட்டேரியன் கடல் பகுதியில் நிறுத்துறது, செங்கடல் பகுதியில் நிறுத்துறது, கல்ஃப் ஆஃப் ஆடன் இந்த அரபிக் கடல் பகுதிகளில் நிறுத்துறதுன்னு இஸ்ரேலை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி அவங்களோட SM பிளாக் வேரியன்ட் மிசைல்ஸை கப்பற்படையிலிருந்து பயன்படுத்தி ஈரானோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை பயன்படுத்தி கூட நடுவானத்தில் வச்சு அந்த ஒரு ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவாங்க. பேட்ரியாட்டை இந்த இடத்துல மேஜராக பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ரெண்டு வழியில தான் ஈரானோட மிசைல் ஸ்ட்ரைக்கை இந்த இடத்துல இஸ்ரேல் மேலே பண்ண விடாமல் அமெரிக்கா இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இஸ்ரேல் அவங்களோட க்ளோசஸ்ட் அலையாக சொல்கிறாங்க, இல்லை ஒரு நட்பு நாடு, அதனால ஈரானோட மிசைல் அட்டாக்லேருந்து அவங்களை பாதுகாக்கிறாங்கல்ல. உக்ரைனையும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. உக்ரைனையும் எங்களோட க்ளோசஸ்ட் அலை, யூரோப்பியன் யூனியனில் ஒரு முக்கியமான நாடு, நாட்டோ மெம்பர்ஷிப்பை கொடுக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான அந்தஸ்தில் இருக்க நாடுன்னு அத்தனை தடவை பேசுகிறாங்க, இல்லை அத்தனை தடவை சொல்கிறாங்கல்ல. அப்புறம் ஏன் ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் இருந்து உக்ரைனை உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு? நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த ரெண்டுமே இல்லை இந்த நடக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. ஒரு பக்கம் ஈரான் விசஸ் இஸ்ரேல்னு எடுத்தோம்னா
அமெரிக்காவால் டைரக்டாக ஈரானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே வச்சு கூட ஒரு ஈரானியன் மிசைலை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஏர் ஸ்பேஸை விட்டு வெளியில் வந்த அடுத்த ஒரு சில வினாடிகள்லையே அமெரிக்காவால் ஈரானோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படி கிடையாது. ஒரு பக்கம் இருக்கிறது உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு நாட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம், இன்னும் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோட மிலிட்ரி பவரும் ஒரு பக்கம், இல்லை நாட்டோ அமெரிக்காவோட எல்லா மிலிட்ரி பவரும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதுக்கு சரி நிகராக ஒரு ஆளை நிறுத்தணும், இல்லை அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆளை நிறுத்தணும்னா முதல்ல இருக்கிறது ரஷ்யா மட்டும்தான். அப்படி ஒரு நாட்டோட மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது நேரடியாக ஒரு யுத்தத்துக்கு கூப்பிடுற மாதிரி தான், இல்லை ஒரு போர் முழக்கமாக கூட அறிவிக்கலாம். இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அட்வான்டேஜே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கன்வென்ஷனல் அண்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அது மட்டும்தான். இதை இல்லாமல் ரஷ்யாவால் நாட்டோவை பெருசாக ஒரு த்ரெட்டுக்கு உள்ளாக்க முடியாது. இப்போ நாட்டோ பார்த்து பயந்துட்டு இருக்கிறதும் அந்த ஒரு விஷயத்தை தான் ரஷ்யா கிட்ட ஓரளவுக்கு அடக்கி வாசிக்க வைக்கிறதும் அந்த ஒரு விஷயம்தான். இப்போது இன்கேஸ் இவங்களுக்கும் ரஷ்யாவோட மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ், அப்படி இல்லையா ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்துறது. இவங்களால வந்து சி வைஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாக்கேடாக துருக்கி இருக்காங்க. துருக்கி இல்லாமல் துருக்கி ஸ்ட்ரெயிட்டை தாண்டி எந்த ஒரு கப்பலும், அது ரஷ்யாவோட போர் கப்பலாகவே இருந்தாலும் சரி, இந்த கருங்கடல் பகுதியை ஆக்சஸே பண்ண முடியாது. துருக்கி நாட்டோவில் இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அனுகூலம்ன்றது இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே தெரியும். ஆல்ரெடி 2014 இதே மாதிரி கிரீமியாவை ரஷ்யா எடுத்தப்போ அமெரிக்காவோட போர் கப்பல்களுக்கு ஆனது டினை பண்ணப்பட்டது. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் இந்த இடத்துல நியூட்ரலாக இருக்கோம், ரஷ்யாவோட போர் கப்பலையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அமெரிக்காவோட போர் கப்பலையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சிம்பிளான ஒரு ரீசனை சொன்னாங்க. ஆனால் ஆல்ரெடி ரஷ்யாவோட மிசைல்ஸ், ரஷ்யாவோட போர் கப்பல்கள் எல்லாமே அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக்ஸோட ஆல்ரெடி பணிகளில் இருந்துச்சு. இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய செக்கை துருக்கி ஸ்ட்ரைட்டில் வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லேண்ட் பேஸ்டு இன்டர்செப்டார்ஸோ இல்லை அமெரிக்காவோட போர் விமானங்களை வச்சு மட்டும்தான் இந்த இடத்துல ரஷ்யாவோட மிசைல் த்ரெட்டை உக்ரைனுக்கு எதிராக இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அப்படியும் பண்ணுறோமா? இதுலேயும் என்ன கஷ்டங்கள் இருக்குது? முதல்ல ஏர்ஃபோர்ஸை வச்சு பண்ணாலும் இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சு பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு நோ ஃப்ளை ஜோனை அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தால, இந்த நோ ஃப்ளை ஜோனை அறிவிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உன்னோட வான்பரப்பு மேலே உள்ள உன்னோட நட்பு நாடுகள் சம்மந்தப்பட்ட நாடுகளோட வான்பரப்பில் ஒரு நோ ஃப்ளை ஜோனை அறிவிக்கிறது வேற. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பல நூறு கிலோமீட்டர்கள் இல்லை சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்க ஒரு நாட்டோட வான்பரப்பில் ஒரு நோ ஃப்ளை ஜோனை ரஷ்யா போன்ற ஒரு நாட்டுக்கு எதிராக கொடுத்தோன்னா அது நேரடியாக ரஷ்யாவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குற மாதிரி. அப்படி இல்லையா, உன்னோட மிசைல்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா நான் இன்டர்செப்ட் பண்ணுவேன், மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண கூட பரவாயில்ல, நோ ஃப்ளை ஜோனை கொடுத்தனா ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட உள்ளே வரக்கூடாது. நாளைக்கு ரஷ்யாவோட ஒரு ஃபைட்டர் ஜெட் Su-35 இல்லை Su-30 ஏதாச்சும் உள்ளே வந்துச்சுன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த நோ ஃப்ளை ஜோனால் அதை அவங்க அடிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. டைரெக்டாக உள்ள ரஷ்யாவோட விமானங்கள் வருதுன்றப்போ அதை அடிச்சு தான் ஆகணும், அதை தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அப்படி ஒரு நோ ஃப்ளை ஜோனை கொடுத்து இந்த இடத்துல ரஷ்யாவோட விமானங்களை இவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் வார் தான். ஆக்ட் ஆஃப் வார்லாம் கிடையாது, அது ஒரு வார் தான். அந்த இடத்துல ரஷ்யா கூட நேரடி ஒரு போருக்கு நிற்கிறத நாட்டோ கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதுக்கும் காரணம் அணு ஆயுதம் தான். நேரடியாக இந்த இடத்துல ரஷ்யாவுக்கும் நாட்டோக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல வீசப்படக்கூடிய ஆயுதமாக இருக்க போகிறது இந்த அணு ஆயுதம் மட்டும்தான். ஏன்னா கன்வென்ஷனல் வாரில் ரஷ்யாவால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. எப்படி ஈரானோட பவரை நம்ம பேசுகிறோம், இல்லை இஸ்ரேலோட பவரை பேசுகிறோம், அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம், ரஷ்யாவை பற்றி பேசுகிறோமோ, அவங்க கிட்ட இருக்க ஃபால்ஸையும் நம்ம பார்க்கணும். அணு ஆயுதம் அல்லாத ஒரு போரில், இதை நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், அணு ஆயுதம் அல்லாத ஒரு போரில் ரஷ்யாவால் நாட்டோவை கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அதனால தான் அத்தனாயிரம் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ன்றது அந்த இடத்துல ரெடியாக வச்சுருக்காங்க. ரெடி டு ஃபயர்ன்ற கண்டிஷனில் மட்டுமே 1800 வார்ஹெட் ஆல்ரெடி மிசைல்ஸோடு சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கு. இப்படி ஒரு நோ ஃப்ளை ஜோனை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவால் நிம்மதியாக இருந்துட முடியுமா? இல்லை நாட்டோ நாடுகளால் அமெரிக்காவால் நிம்மதியாக இருந்துட முடியும்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய டீலானது போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல மாற்றதே, நடுவில் பலி கொடுக்க போகிற ஆடாக மாட்ட போகிறதே சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான். இதில் முதல்ல இருக்கிறதே தலைவர் போலந்து தான், அடுத்தது ரொமேனியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? ஜெலன்ஸ்கி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். ஏன் வந்து இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணுறப்போ உக்ரைனை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாட்டோவுக்கு நிறைய டைம் நான் கொஷின்ஸ் வச்சுட்டேன், ஆனால் யாராலையுமே இன்னும் அதுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியலன்னு. அதை பற்றின கேள்விக்கு இப்போ நாட்டோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ருட்டோக்கிட்டே ஒரு பதில் இல்லை. அவரே அதை பற்றி வந்து டேரெக்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு மறுத்துட்டார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எதுக்கு உன்னை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு உள்ளே போய் இருக்கக்கூடிய 30 நாடையும் நான் பலி கொடுக்குவான்ட்டு. அதே தான், நாட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பவர்ஃபுல் கிடையாது. நாட்டோன்றது ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய நாடுகள், அதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பவர்ஃபுல்லான நாடுகள் கிடையாது. போலந்து என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? ஏன் வந்து நீங்கள் பர்மிஷனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ரஷ்யாவோட மிசைல்ஸ் வந்து உக்ரைனை வந்து அடிக்குதுன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான பொறுப்புன்றது நம்ம கிட்ட இருக்குது, அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரஷ்யாவோட அக்ரெஷன்லேருந்து உக்ரைனோட ஸ்கைஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு
நார்மலாக நாட்டோ கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கணும், இல்லை அமெரிக்கா இல்லை நாட்டோவோட அந்த ஒரு கொள்கைப்படி என்ன ஒரு பதிலானது வந்திருக்கணும். கரெக்டு தானே அவங்க சொல்கிறது, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுல என்ன தப்பு, அப்படி தானே அவங்க பேசியிருக்கணும். ஆனால் நாட்டோவோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க தெரியுமா, அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு, ஏன்பா போலாந்து சொன்னதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், நாட்டோ கண்ட்ரி தான் அவங்க, ஆனால் அவங்க சொன்னது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது கூட சேர்க்காதீங்க, போலாந்து சொன்ன கருத்துக்கள் நாட்டோவோட கருத்துக்களாக மாறாதுன்னு அடிச்சாம்பாரு ஒரு பல்ட்டின்னு அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க. ரொமேனியா இன்னொரு பக்கம் எங்களுக்கான பர்மிஷனையாவது கொடுங்க, ரஷ்யாவோட ட்ரோன்லாம் அடிக்கடி எங்களோட நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, அதை சுட்டு வீழ்த்துறதுக்காவது எங்களோட பர்மிஷனை கொடுங்கன்னா நாட்டோவோட பேரை பயன்படுத்தி நீ இன்டர்செப்ட் பண்ணக்கூடாது. அதாவது நாட்டோ இன்டர்செப்ட் பண்ணிருச்சுன்னு நாளைக்கு ஒரு செய்தி வெளியில் வரக்கூடாது. ரொமேனியா பண்ணாங்க, போலாந்து பண்ணாங்க, அப்படி உங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை மட்டும் வச்சு தான் நாளைக்கு வரக்கூடிய செய்திகள் முதல் கொண்டு வரணுன்ற அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் இந்த ஒரு பார்டரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட போடப்பட்டிருக்கு. நாட்டோ நாட்டில் இருக்க நிறைய நாடுகள் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம நாட்டோவில் சேர்ந்துட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனைனா அமெரிக்கா முதல்ல வந்து நிற்கும், ரஷ்யாவை நம்ம ஓட ஓட அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அத்தனை நாடுகளுக்கும் ஒரு விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. நாட்டோவில் சேர்ந்ததுனால அந்த நாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை அடைஞ்சிடலை. இந்த நாடுகளை எல்லாம் சேர்த்து வச்சு தான் நாட்டோன்ற ஒரு அமைப்பு பலம் பொருந்தியதாக காமிக்கப்படுது. 2 கீ பிளேயர் தான், இல்லை 2 இல்லை, ஒரே ஒரு கீ பிளேயர் தான் நாட்டோவில், அது யூஎஸ் என்ற ஒரு நாடு தான். அந்த யூஎஸோட பாலிடிக்ஸும் இல்லை யூஎஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பொம்மைகள் மாதிரி தான் இந்த மற்ற எல்லா நாட்டோ நாட்டையும் இந்த புலி வருதுன்னு சொல்கிற மாதிரி, நீ என் கூட சேரலைன்னா ரஷ்யா ஒன்று அடிச்சிடும், நீ என் கூட வரலைன்னா ரஷ்யா ஒன்று அடிச்சிடும்னு அந்த ஒரு பயத்திலேயே எல்லா நாடையும் கூட சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஈரானோட கதைன்றது வேறு, ஈரானோட பவர்ன்றது வேறு. நாளைக்கு நேரடியாக இஸ்ரேல் ஈரான் அடித்தாலும் அமெரிக்கா அதுக்கு எதனா சப்போர்ட் பண்ணாலும் ஈரான் கிட்டேருந்து மேஜரான ஒரு ரிட்டாலியேஷன் போகாது. ஆனால் அப்படியே இந்த பக்கம் இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கிறது போதுன்ற மாதிரி அடுத்த சாப்டரை திருப்பணும்னா ரஷ்யா கிட்ட நடக்கக்கூடிய அந்த கதைன்றது வேறு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைமையும் வேறு. ரஷ்யாவோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, நாட்டோ இந்த மாதிரி டைரக்டான வார்க்கு வராங்கன்னா எத்தனை நியூக்ளியர் மிசைல் ஐரோப்பாவில் விழுகும், எத்தனை நாடுகளுக்கு அது பெரிய பிரச்சனையாக மாறுன்றதே அந்த இடத்துல தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. சரி இதெல்லாம் விடுங்க, நாட்டோ டிஃபெண்ட் பண்ணுறாங்க பண்ணலாம், அதெல்லாம் ஒரு விஷயம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷினை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இன்கேஸ் இப்போ ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ்ன்றது நிறைய இடத்துல இருக்குது. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் இல்லை ஒரு கற்பனைக்காக கூட ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஏதாச்சும் ஒரு நாட்டு மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா ட்ராப் பண்ணோம், இல்லை உக்ரைன் மேலே ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பிளானில் போனாலும் அமெரிக்கா பதிலுக்கு அணு ஆயுதத்தை கொண்டு போய் ரஷ்யா மேலே வீசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இத்தனை நாட்டோ நாடுகள், ஃப்ரான்ஸ் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, யூகே கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, இந்த நாடுகள் ஏதாச்சும் நேட்டோவோட சார்பாக போயிட்டு நியூக்ளியர் வெப்பன் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா மேலே பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? இதுக்கான பதிலை மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுபடுறது உங்கள் எல்லாருக்கே.